ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபிஃப்த்துக்கான எடிட்டோரியல் தாங்க பார்க்க போறோம். அவாய்டபிள் ட்ராஜடி. ட்ராஜடினா ஒரு பெரிய கலவரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன் ஹத்தரா ஸ்டாம்பீடு, ஹத்தரால நடந்த கூட்ட நெரிசல், ஓகேவாங்க, இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாம்பீட் அட் த ரிலீஜியஸ் காங்கிரேஷன். காங்கிரிகேஷன்னா கூட்டம்ங்க, சபைன்னு அர்த்தம். ஸோ இந்த கூட்ட நெரிசல் அட் ஏ ரிலீஜியஸ் சபை, ஒரு மதசார்பான சபையில அட் ஹத்தராஸ் இன் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல ஹசரான்ற இடத்துல நடந்தது. கிளைமிங் ஓவர் 120 லைவ்ஸ் இஸ் ஒன்லி த லேட்டஸ்ட் இன் a series of such tragedies in the country. ஸோ கிளைமிங் ஓவர் அப்படின்னா 120 பேரோட வாழ்க்கையை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. கிளைமிங் ஓவர் அப்படின்னா வாழ்க்கையை பறிச்சிருச்சு, உயிரை பறிச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். இஸ் ஒன்லி த லேட்டஸ்ட் இன் a series of such tragedies in the country. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இது வந்து ஒன் சச் திங், அதுல இதுவும் ஒண்ணு. ஒன்லி த லேட்டஸ்ட் அப்படின்னா இதுதான் லேட்டஸ்டா நடந்தது. தேர் ஹாவ் பீன் அட்லீஸ்ட் half a dozen such incidents in the last 20 odd years. ஸோ தேர் ஹாவ் பீன், ஸோ அப்ப வந்து பாஸ்ட் சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்திருக்காங்க. தேர் ஹாவ் பீன் அட்லீஸ்ட் half a dozen. அட்லீஸ்ட் half a dozenனா மினிமம் 6 such incidents in the last 20 odd years. ஸோ கடந்த 20 வருஷத்துல ஒரு 6 இன்சிடென்டாவது இந்த கூட்ட நெரிசல் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஆட் அப்படின்னா கடந்த, லாஸ்ட்னா கடந்த 20 வருடங்களாக. இந்த இயர்ஸுக்கு சும்மா ஒரு இது ஆடன் போடாம எழுதினாலும் கரெக்ட் தாங்க. இன் திஸ் இன்ஸ்டன்ஸ், இந்த சுச்சுவேஷன்ல இல்ல இந்த கேஸை பொறுத்த மாட்டேக்கும். அட்லீஸ்ட் a lack of people flocked to Fulrai village. flocked அப்படின்னா கூட்டத்தோட அலைபாயிறது, அலை மோதுறது, சரிங்களா? கும்பலா அந்த வில்லேஜுக்கு போயிருக்காங்க. மாஸ் என்ட்ரி, நிறைய பீப்புள் அட் அ டைம் என்டர் ஆகிறது. flocked to Fulrai village to listen to an address by preacher சூரஜ் பால். ஸோ இந்த வில்லேஜுக்கு எதுக்கு போறாங்க? சூரஜ் பாலோட சொற்பொழிவை கேட்கறதுக்கு. அட்ரஸ்னா பேச்சை கேட்கறதுக்கு. ஆல்சோ நோன் அஸ் சூரஜ் பால் ஹூ, நீங்க ஒரு வார்த்தை வரல, ஆனா கமா போட்டு ஆல்சோ நோன் அஸ் நாராயண் சகார் ஹரி அப்படின்னா அது வந்து சூரஜ் பாலை தாங்க குறிக்கும். அவரோட இன்னொரு பேர் வந்து நாராயண் சர்க்கார் ஹரி இல்ல போல் பாபா. தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் that there were over 2.5 lakh participants at the venue. ஸோ ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல அங்க இருந்தாங்க ஓவர் 2.5 lakh participants. அப்படின்னா ஓவர் 2.5 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னா மோர் தேன் 2.5 lakh participants இருந்தாங்க அட் த வென்யூ, அந்த மீட்டிங் பிளேஸ்ல. விச் குட் அகாமடேட், விச்ன்றது இந்த வென்யூ தான் குறிக்கும். இமீடியட்டா முன்னாடி இருக்கிறது. which could accommodate no more than 80,000. ஆனா அங்க 80,000க்கு மேல ஆள் இருக்க முடியாது. The preacher is said to have followers in states such as Madhya Pradesh, Rajasthan, Haryana too. ஸோ இந்த சொற்பொழிவாளருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானால இருந்து கூட அவரை பின்பற்றுறவங்க இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் மெயின்லி விமென் அண்ட் சில்ட்ரன். ஸோ டிசீஸ்னா இறந்தவங்க. Most of the deceased, mainly women and children, were from the economically vulnerable sections of the society and were in search of spiritual solace. So, majority of the deceasedனா இறந்தவங்க. ஸோ நிறைய இறந்தவங்க வந்து மெயின்லி யாரா இருந்தாங்க அப்படின்னா உமனாவும் சில்ட்ரனாவும் லேடிஸும் குழந்தைங்களாவும் தான் இருந்தாங்க. வேர் ஃப்ரம் தி, அவங்க எல்லாரும் economically vulnerable sections of the society. அவங்க எல்லாரும் பொருளாதாரத்துல ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தவங்களா இருந்தாங்க. பொருளாதார ரீதியா நிறைய கஷ்டப்படுற சமூகத்தை சேர்ந்தவங்க. அண்ட் வேர் இன் சர்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சொலாஸ். அவங்க வந்து ஆன்மீக ஆறுதல், சொலாஸ்னா ஆறுதல்ங்க, ஆன்மீக ஆறுதல் தேடுறவங்களா இருந்தாங்க. While only a fair investigation can find out the cause for the stampede, the reasons being cited include overcrowding. ஸோ இதுல சரியான விசாரிப்பு, இந்த
கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். பாஸ் பார்த்துட்டேன். The reasons being cited include overcrowding. ஆனா எல்லாரும் சொல்ற ரீசன்ஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்டட் அப்படின்னா சொல்லும் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் கிரௌடிங். ஸோ அதிக கூட்டம். அண்ட் தி பிட் பை சம் டு கலெக்ட் சாயில் ஃப்ரம் அரவுண்ட் தி ஃபீட் ஆஃப் தி ப்ரீச்சர். இன்னும் பிட்னா இன்னும் ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரைடு டு கலெக்ட் சாயில், அதாவது அந்த ப்ரீச்சரோட கால் மண்ணை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. Not surprisingly, the responses, particularly from the field level public health systems, have exposed how ill prepared the Uttar Pradesh administration is. So அங்க அந்த கூட்டத்துல இருந்த எமர்ஜென்சிஸ், அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற பப்ளிக் ஹெல்த், அதாவது பொதுமக்களுக்கு தேவையான முதலுதவிகள் செய்யற இதாகட்டும், ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், அது வந்து சரியா இல்ல, இல் ப்ரிப்பேர்டு. சரிங்களா? ஹேவ் எக்ஸ்போஸ்டு. ஸோ இந்த ஹேவ்ன்றது இந்த ரெஸ்பான்சஸ குறிக்குங்க. நாட் சர்ப்ரைசிங்லி, எப்பயுமே உத்தரப்பிரதேஷ்ல இப்படிதான் இருக்கு, இது வந்து ஒன்னும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்றதா நாட் சர்ப்ரைசிங்லி. இந்த ரெஸ்பான்சஸ்னா அவங்களுக்கு கிடைச்ச பதிலோ உதவியோவா இருக்கலாம். ஓகேவா? இங்க இது ப்ளூரல்ன்றதுனால இங்க ஹேவ் எக்ஸ்போஸ்டு ப்ளூரலா இருக்கு. ஹவு இல் ப்ரிப்பேர்டு த உத்தரப்பிரதேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ தயாரா இருந்திருக்காங்க அப்படின்றத காமிக்குது. விஷுவல்ஸ் ஆஃப் பாடிஸ் லையிங் அவுட் சைட் த பிளேஸ் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம்ஸ் அண்ட் ஆஃப் த கின் டெஸ்பரேட் ஃபார் ஹெல்ப். ஸோ இறந்தவங்களோட சடலங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் வெளியில கிடந்தது. அவங்களோட பசங்க யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சு ஏங்கிட்டு இருந்தாங்க. as well as an inadequate number of ambulances and medical staffs. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு வந்து என்னதுன்னா, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க as well as போட்டு. ஆம்புலன்சஸ் பத்தல, மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் பத்தல, have become the common future of such tragedies. இந்த மாதிரியான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடக்கும் போது இப்படி பத்தாம போகுது. வாட் ஹாஸ் மேட் இட் வர்ஸ் இஸ் த ப்ரீச்சர் அண்ட் his aides reportedly leaving the site even as panic stricken people were dying. ஸோ இதுல இன்னும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீச்சரும் சரி, அவரோட அசோசியேட்ஸ், ஹிஸ் எய்டிஸ் அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்றவங்க, இல்ல அவரோட கூட்டாளிகள், அசோசியேட்ஸ், ரிப்போர்ட்டட்லி லீவிங் த சைட்ஸ். ஸோ அவங்கெல்லாம் ஆளா கிளம்பி போயிட்டே தான் இருக்காங்க. ஈவன் அஸ் பேனிக் ஸ்ட்ரிக்கன் பீப்புள் வேர் டையிங். பதட்டத்துல மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம, பதட்டத்தால ஆட்கொள்ளப்பட்ட மக்கள்லாம் இறந்துகிட்டு இருக்கும் போது இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே தான் இருக்காங்க. The most tragic aspect as seen in the past is that it was all avoidable and had there been proactive steps taken by a vigilant administration. இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சம்பவத்துல இருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இட் வாஸ் ஆல் அவாய்டபிள். இது எல்லாமே தவிர்த்திருக்க முடியும். இப்ப நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உத்தரப்பிரதேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஆக்டிவான ஸ்டெப்ஸும் நல்ல பிளானிங்கும் இருந்திருந்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Unfortunately, the authorities in many states do not appear to have learned lessons or made use of the availability of better technology and communication. Unfortunately, the authorities in many states do not appear to have learned lessons or made use of the availability of better technology and communication. So இதுல வந்து unfortunately அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எந்த ஒரு பாடமும் கத்துக்க மாட்டேங்கிறாங்க. கத்துக்கிட்ட மாதிரி தெரியல. எதுல இருந்து, இல்ல டெக்னாலஜியோ கம்யூனிகேஷனையோ நல்லா யூஸ் பண்ணவும் தெரியல. முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ்ல இருந்து எந்த பாடமும் கத்துக்கிட்ட மாதிரி தெரியல அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் against those responsible, the UP administration should ensure a just compensation package. So நிறைய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல், யார் இதுக்கு காரணமோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம, the UP administration should ensure a just compensation package. So ஒரு நியாயமான, இந்த இடத்துல ஜஸ்ட்னா நியாயமான ஈடு வந்து கொடுக்கணும். The cost of which has to be borne by the organizers.
சோ இதுக்கு அந்த இழந்த உயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணின ஏற்பாட்டாளர்கள் தான் ஏத்துக்கணும். Tragedy is a classic study in the management of large crowds. சோ இது வந்து ஒரு ரொம்ப தேவைப்படுற ஒரு பாடம். அதிக கூட்டம் இருந்தா எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு the officials concerned should ensure that the organizers have the wherewithal to handle large gatherings of any size. ஸோ அங்க வர கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னா ஆர்கனைசருக்கு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் கையாளுற திறமை இருக்கான்னு செக் பண்ணிருக்கணும். The local authorities and organizers should also conduct a drill ahead of such events. ஸோ லோக்கல் அத்தாரிட்டிஸும் ஆர்கனைசர்ஸும் முதலையே ஒரு மார்க் இது மாதிரி கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு இந்த மாதிரி ஓவர் கிரௌடிங் வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி ஒன்ன ட்ரை பண்ணி பார்த்திருந்திருக்கலாம் ahead of such events. What is more important is that the political executive, the bureaucracy and organizers of any public event should be conscious of the fact that the loss of a life is a tragedy of the person's family. ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் பர்சனா இருக்கட்டும், இல்ல பெரிய ஆளா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைசர்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன மனசுல வச்சிருந்திருக்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு உயிர் போச்சு அப்படின்றத தாண்டி அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்றதையும் அவங்க யோசிச்சிருந்திருக்கணும். The arrangements for mass functions should be governed by this fact. இத மனசுல வச்சுதான் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நடத்தி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க? ஓகே.